who really want you. நீங்க வேணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய, ஆனா உங்க முகம் அவங்களுக்கு தெரியாது, உங்க விலாசம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த விரல பிடிச்சுக்கிட்டே கூட வருவாங்க. எனக்கு அப்பெல்லாம் என்ன தோணும் தெரியுமா, எங்கேயாவது பிக்னிக் கார்ல போறோம்னு வைங்களேன், கார்ல போய் உட்காந்து எல்லாரும் பிக்னிக் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இந்த மிச்சமான சாப்பாடெல்லாம் எடுத்து இப்படி போடும்போது பாத்தீங்கன்னா எங்கேயோ ஓடிட்டு இருக்கிற ஒரு நாய்க்குட்டி வந்து அதை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அந்த நாய்க்குட்டி என்ன நினைச்சுக்கும் தெரியுமா, நாம அள்ளி அதை கார்ல போட்டுட்டு நம்மளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னு. கூடவே ஓடி வரும், கார் வரைக்கும் வரும், வாலே உடம்பு பூரா வால் மாதிரி ஆட்டிட்டே இருக்கும். இத்தனை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏறி உட்காந்து கதவை சாத்திரி அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்பிக்கை விடாது. அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் அப்படிப்பட்ட குழந்தைங்க தான். ஆண்டவருளால 2002க்கு அப்புறம் பென்ஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பொறுப்பா எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, உங்களுடைய அடுத்த இந்த ஓய்வூதிய தினத்தை if only you can celebrate it with people who really need you, நான் வந்துட்டு போனதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அத்தனை பேரும் அல்ல, ஏதோ ஒரு 4 பேர், ஏதோ ஒரு 5 பேர். இன்னைக்கு 60வது பிறந்த நாள், வா போலாம், 60வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறதுக்கு நாள். சாப்பாடு அல்ல நான் சொல்றேன், யார் வேணா கொடுக்கலாம், இருந்த இடத்துல இருந்து கொடுக்கலாம். they want you to spend some time with them. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க தோணுது. நான் அந்த பொண்ணு, ஒரு 15 வயசு இருக்கிற பொண்ணு உட்காத்தி வச்சு நான் பண்ணது ஒன்னே ஒன்று, நான் மடியில உட்கார வச்சு தலையை இப்படி வருடி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா that's exactly what I miss from my mother. எங்க அம்மாவை நான் இழந்தது எப்பன்னு தோணும் தெரியுமா, அந்த தலை குளிச்சுட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா மட்டும்தான் இப்படியே அதை கழட்டி விடுவா, விட்டுட்டு அதை அப்படியே ஆத்திட்டு இருப்பா. ஒன்னும் பண்ணல, எனக்கும் அந்த குழந்தைக்கும் நடந்த உரையாடல் அது மட்டும்தான். திரும்பி போகும்போது அது என் கையை பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு, வேற ஒன்னும் பண்ணல. she knew what I meant, I knew what she meant. உள்ளூருக்குள்ள ஒரு படம் வந்தது தெரியுமா, அன்பே சிவம்னு ஒரு படம் வந்தது. ரொம்ப நாள் ஓடல. என்ன காரணம்னா it went for a sixer. நிறைய பேருக்கு அது என்னன்னே புரியல. அந்த படத்தையே மாத்தி நமக்கெல்லாம் புரியற மாதிரி ஒரு கதாநாயகம், ஒரு கதாநாயகி, ஒரு குத்து டான்ஸ், ஒரு சோலோ, ஒரு இது அதுன்னு போட்டு ஊருக்குள்ள இன்னொன்னு வந்தது, வசூல் ராஜான்னு அதே படம் திரும்பி வந்தது. கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு வந்தது, த ஹக் தெரப்பி. அதுக்கு பேரு த ஹக் தெரப்பி அப்படின்னு. 1000 வார்த்தை சொல்றத ஒரு தீண்டல் சொல்லிடும், தொட்டு பேசினா சொல்லிடும். எங்க பசங்க கிட்ட நான் திருப்பி திருப்பி மாணவ மாணவிட்டு கேட்பேன், இன்னைக்கு அப்பா அம்மாவை தொட்டியா அப்படின்னு. என்ன ஓடி போய் தொட்டுட்டேனேன்னு சொல்றது இல்ல, அப்பா அம்மாவை தொட்டியா, அப்பா தோள் மேல கை போட்டுட்டியா, அப்பா வண்டியை கிளீன் பண்ணி கொடுக்கும்போது அப்பா வாங்கப்பா இன்னைக்கு நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னியா, சாயங்காலம் போன உடனே டிஃபன் பாக்ஸ்ல அம்மா கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுருப்ப, அம்மா நீ மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்டியா, அம்மா பக்கத்துல போய் நின்னியா, அம்மாவை தொட்டு பேசினியா, அம்மாவை உட்கார வச்சு நீ சாப்பாடு கொடுத்தியா. அம்மாவுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருக்கும், முழங்கால் வலி வர ஆரம்பிச்சிருக்கும், வயசு குழந்தைங்க இருக்கும்போது அப்பாவுக்கு கண்டிப்பா பிபி இருக்கும், சுகர் இருக்கும், பேசினியா பேசினியான்னு திருப்பி திருப்பி கேட்பேன். ஹக் தெரப்பி இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால அப்படி போக முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த செயின் ஆல்ரெடி நான் போயிட்டு தான் இருக்கேன் மேம் அப்படின்னா தேங்க்ஸ் அ லாட். அது ஒண்ணுதான் என்னால சொல்ல முடியும், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு. முடிக்கிறதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்லிடுறேன், இதுவும் சின்ன அனெக்டோட் தான். எல்லாருக்கும் எனக்கு வரக்கூடிய முதுமையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறேன், எனக்கு வரக்கூடிய தனிமையை நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் தான் நான் எடுக்கிறது போறேன். இன்னொரு 10 வருஷத்துல அந்த நிலைமைக்கு நான் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் சமாளிப்பேன் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம குழந்தைங்க எல்லாம் ரொம்ப வாலிப வயசுல முறுக்கா இருக்கும், நம்மளை புரிஞ்சுக்காது, நம்ம முழங்கால் வலி அவங்களுக்கு புரியாது, நம்ம பேசினா எப்ப பாரு நை நைன்னு சொன்னதே சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதைக்கு மறுபடியும் வரேன். ஒரு பிரபலமான டாக்டர் அவர் குடும்பத்தோட பிக்னிக் போறாரு. பிக்னிக் போய் ஒரு காட்டுக்குள்ள போய் பிக்னிக்குக்காக குழந்தைங்க அவரெல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறாரு, பார்த்தா வண்டி இதாயிடுது, ரிப்பேர் ஆயிடுது. இனி கிளம்பி திரும்பி போக முடியாது, அந்த அளவுக்கு கார்ல ஏதோ ப்ராப்ளம். யோசிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நேர இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குக்கு வராரு. இந்த பெட்ரோல் பங்க்ல ரொம்ப சமயோஜிதமா ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்ஸ்னுடைய போன் நம்பர் போட்டிருக்காங்க. சோ அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. உடனே போன் எடுத்து பண்றாரு, முதல் நம்பர் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன் சார், இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாது, டுடே இஸ் சண்டே, டே ஆஃப் சாபத், நான் வரமாட்டேன் சார். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, மனைவி குழந்தைங்களோட மாட்டிட்டு இருக்கேன், திரும்பி போக முடியாது சார், நீங்க தான் வந்தாகணும், பை ப்ரொஃபஷன் ஐ எம் அ டாக்டர் எல்லாம் சொல்றாரு. ஓகே அங்கேயே இருங்க, 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. 10 நிமிஷம் இவர் வெயிட் பண்றாரு. ஒரு ட்ரக் ஒன்று வந்து நிக்குது. அடுத்த நிமிஷம் அப்படி கதவை அந்த டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு அந்த கதவை திறந்து விடுறான். இவர் ஏறி உட்கார்றாரு. இவர் அந்த டிரைவரை பார்க்கல, ட்ரக்கை பார்க்கல, மனசு பூரா அத்துவான காட்டுல தன்னந்தனியா விட்டுட்டு வந்த குழந்தைகளையும் மனைவியும் பத்தியே இருக்கு. கார் போய் அங்க இவருடைய ட்ரக் போய் நிக்குது. நின்னதுக்கு அப்புறம் இவர் இறங்கிடுறாரு. இறங்கி நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கிறாரு. திரும்பி அப்ப பார்த்தா
இந்த கார் இந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த டிரைவர் திரும்பி கால் ஊன்றதுக்காக ஒரு ஊன்றுகோலையும் சேர்த்து இறக்கிட்டு அப்புறமா குதிக்கிறாரு. அப்பதான் இவர் முதலா பார்த்திருக்காரு, ஓகே திஸ் மேன் டஸ் நாட் ஹேவ் அ லெக் அப்படின்னு தெரியுது. ஓகே ஒன்னும் பேசல. அந்த டிரைவர் வராரு, வந்து அந்த மெக்கானிக், ஹீஸ் அ மெக்கானிக், 2 நிமிஷத்துக்குள்ள காரை சரி பண்ணியாச்சு. சரி பண்ண அடுத்த நிமிஷம் இந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் பண்ணக்கூடியதுதான். ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நன்றியை காண்பிக்கிறது பணத்தால முடியும்னு தப்பா ஒரு கணக்கு போட்டுக்கிறோம். உடனே அந்த பர்ஸை எடுத்து இவ்வளவு டாலர்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்த அடுத்த நிமிஷம் இந்த டிரைவர் சொன்னாரு, நோ தேங்க்யூ, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ண ஆள்னா, ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கேன், பணத்துக்காக நான் வரல அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த டிரைவர் ஆகிறதுக்கு முன்னால அமெரிக்காவுடைய ராணுவத்துல நான் ஒரு போர் வீரனா இருந்தேன். வியட்நாம் யுத்தத்தப்போ மிக கேவலமா அடிபட்டு கால் அழுகிற நிலையில ஒரு வயல்ல தனித்து விடப்பட்டு கிடந்தேன். சம்பந்தமே இல்லாத வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு குடியானவன், அவனுக்கு என் மொழி கூட தெரியாது, என்னை தோல்ல தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டான். என் காலை ஆம்பியூட்டேட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என் கால் எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு ஒரு மரக்கட்டையை வச்சு பொருத்தி நான் மறுபடியும் நடக்கிற வரைக்கும் தினமும் வந்து இப்படியே நின்று பார்த்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். என்கிட்ட அவன் பேசினது கூட கிடையாது, அவங்ககிட்டயும் நான் பேசினது இல்லை. நான் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன், என்னன்னா லெட் நாட் திஸ் செயின் பிரேக், இந்த சங்கிலி அருந்து போகாமல் பார்த்து கொள்ளலாம். அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, நீ உங்களை இந்த சங்கிலியோட நான் சேர்த்தாச்சு, அடுத்த சங்கிலியை நீங்க தான் போய் சேர்த்துக்கணும். லெட் நாட் திஸ் செயின் பிரேக். சரி, டாக்டர் கேட்டுட்டு வந்துட்டார். வந்தாச்சு. அவர் பிராக்டிசிங் டாக்டர், ஹி இஸ் a professor also. கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. கிளாஸ்ல கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, அமெரிக்க மாணவர்களும் இருக்காங்க. பார்த்தா அந்த பிளாக் ஒரு ஸ்டூடெண்ட், எப்பவுமே கிளாஸ் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண், ரொம்ப வாடி போன மாதிரி முகம் இருக்கு. ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அறிவுக்கு மட்டுமே தீனி அல்ல, உணர்வுக்கும் சேர்த்து தீனி போடணும் ஆசிரியர். சோ கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்னம்மா கண்ணெல்லாம் தழும்பி கலங்கி இருக்கு அப்படியே நீ கவனிக்கிற, அப்புறம் திடீர்னு கண்ணை இப்படி தொடச்சுக்கிற, என்னம்மா பிரச்சனை? உடனே சொல்றா, எங்க அம்மா 60-65 வயசாச்சு, அம்மாவை விட்டுட்டு தான் நான் வரேன். அம்மா கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, மை மதர் இஸ் அ ட்ரக் அடிக்ட். அம்மா போதை மருந்துக்கு ஆட்பட்ட ஒரு ஆள், அடிமையான ஒரு ஆள். ஏன்னா அவங்களை தனியா விட்டுட்டு வர பயமா இருக்கு. ஏன்னா அந்த போதை மருந்து கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சங்கிலியில எல்லாம் சிலதவன் போட்டுட்டு வரேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற. உடனே டாக்டர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் ஒரு டி அடிக்ஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இந்த போதையிலேருந்து விடுவிக்கிறதுக்கான அடிக்ஷன் சென்டர். நீ என்ன பண்ற, அம்மா அவங்க கூட்டிட்டு வா, அம்மாவை கூட்டிட்டு வா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். அம்மாவை கூட்டிட்டு வராங்க. அம்மா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னா போதை மருந்து இல்லாட்டா முடியாதுங்கிற நிலைமையில இருக்காங்க. சரி, 1 நாள்ல 2 நாள்ல எல்லாம் தீராது, சூமந்திர காலிலாம் மாறாது. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம் போதை மருந்தை விட இன்னும் போதையான ஒரு மருந்தான அன்பு கொடுத்தா மட்டும்தான், தடங்காம கொடுத்தா மட்டும்தான், அதுவும் கான்சென்ட்ரேட்டட் லவ்வாக கொடுத்தா மட்டும்தான், நாட் டைல்யூட்டட் லவ் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். 6 மாசம் ஆச்சு, அம்மா சரியாயிட்டாங்க. இந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது டாக்டர் கிட்ட, ஹவு மச் ஷுட் ஐ பே யூ டாக்டர், எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, நான் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டபோது டாக்டர் சொல்றாரு, லெட் நாட் திஸ் செயின் பிரேக் ப்ளீஸ், இந்த சங்கிலி அருந்து போகாமல் பார்த்துக்கொள். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடியது இது மட்டும்தான். உங்களுடைய முதுமையை நீங்க எப்படி கற்பனை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய தனிமையை நீங்க எப்படி கற்பனை பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. சொல்லுவாங்க, இஃப் யூ ஸ்டார்ட் கவுண்டிங் யுவர் பிளெஸிங்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்ளைண்ட்ஸே இருக்காது. நம்மளுடைய சோகங்கள் எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி வீதியில வீசி பாருங்களேன், வீசிட்டு நின்னு பாருங்க, மத்த உங்களுடைய சோக மூட்டையை விட நம்மளோட சின்னதா தான் இருக்கும். அவசரமா பாஞ்சு நம்மளதே திருப்பி எடுத்துக்குவோம், நம்ம இது போதும் எனக்கு அப்படின்னு. அப்படி ஒரு உணர்வுக்குள்ள நீங்க வர முடியுமே ஆனால், இஃப் யூ கேன் டேக்கிள் உங்களுடைய தனிமையை, அப்படி தனிமையை மாற்ற உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா, இது இப்ப நான் நின்று பேசுறேன் இல்லையா, இதை விட அந்தரங்கமா உங்களுடைய அட்வைஸை கொடுக்க, உங்களுடைய பகிர்தலை கொடுக்க, உங்களுடைய அனுபவங்களை சேர்த்து அரவணைச்சுக்க கோயம்புத்தூர்லயே எத்தனையோ இடங்கள்ல சின்ன சின்ன இல்லங்கள் காத்துட்டு இருக்கு. இஃப் ஒன்லி யூ கேன் ஜஸ்ட் ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஹேண்ட் டு ரீச் அவுட் ஃபார் தெம். நான் இன்னைக்கு வந்ததற்கான பயன் கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.